நீர்தான் டாக்டர் துரை என்பவரோ? ஏழு வெகுதூரம் வந்துவிட்டேன். நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு ஆனால் கேட்ட நடத்தை இல்லை. உம்மிடம் கற்றுக் கொடுக்கும் இடம் தமிழினம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவியினம். நவாப்பிடம் இருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்போம் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு என்னும் ஒளியொலி உண்டிடம் எல்லாம் உடன் பிறந்தவர் ஒளியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம் எனக்கா எண்ணிக்கை தெரியாது. அகம் விடுத்தவனை சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கிடக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. இந்த பாக்கிகளாம் வட்டியும் செலுத்தவில்லை. பேட்டி கொடுப்போம் நாங்கள். கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றமேற்காயா? நீர் பாய்ச்சி நெருவேல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கலைஞர் உழவருக்கு கஞ்சி கலம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து பறிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கட்டவளை எதற்கு கேட்கிறீ? யாரை கேட்க வரி? போரடித்து நெருக்கு விற்கு மேலி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கிரின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிகளாக விட்டுவிடும் ஜாக்கிரதை. அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்து வர ஆள் அனுப்பினேனே, அப்படியா? வரே, நீ அனுப்பியால் நீயும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு அவனும் தலையாட்டிலே அந்த பக்கம். என்னுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை அவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக முன்னே கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என்று நட்பு நாடு வந்த ஒரு முறை தடுக்கிறது. என்ன மீசையை முறுக்கிறாயா? அது ஆபத்தின் அறிகுறி. உன்னை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன வர சொல் பார்க்கலாம். மானம் அழிந்து விடவில்லையடா. மரத்தமிழுக்கு மடியிலே கை வைத்தோம் தலை உருண்டு போகட்டும். வரலாற்று நாடகத்தை உங்கள் கண் முன்னே நிகழ்த்தி காட்டிய 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கரவொலி எழுப்பி பாராட்டினை தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.